ஒரு சிலரை கணிக்கும் போது சரியாக கணிங்க, இல்லைன்னு தெரியலையும் விட்டுருங்க. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிட்ட கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க, அதான் வந்து வேகமாக ஓடுறவன் லாங் டிஸ்டன்ஸ் எடுக்க மாட்டான், லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவன் வேகமாக ஓட மாட்டான், ரெண்டு கேட்டகரி எடுக்க மாட்டான். ஓகே, நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கங்க, 4 போட்டியிலையும் ஃபஸ்ட்டு, 4 போட்டியிலையும் ஃபஸ்ட்டும்பாங்க. அது மல்டி திறமையாக இருக்குன்னு 4 பக்கம் விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா தெரிஞ்சுக்க, நீங்கள் விட்டுருங்க. ஹை ஜம்ப் அப்படித்தான், போல் வாட்லேயும் வந்துட்டு ஹை ஜம்ப்லேயும் வந்துட்டு லாங் ஜம்ப்லேயும் இருந்துன்னு சொன்னால் நம்பாதீங்க. சரிங்களா? இதுவும் கஷ்டம், அப்படி இருக்க முடியாது. சரிங்களா? ஹை ஜம்ப் லாங் ஜம்பும் இருக்கிறதே கஷ்டம். லாங் ஜம்ப் நல்லா தானா ஹை ஜம்ப் வராது, ஹை ஜம்ப் நல்லா தானா லாங் ஜம்ப் வராது. ரெண்டு வந்ததுன்னா அது ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பெஸ்ட் பிளேயர், சூப்பரான பிளேயராக இருப்பாங்க. எல்லா ஈவெண்ட்டும் பண்ணுறான்னா பெரிய பிளேயர் தான். இப்போ கிரிக்கெட் பவுலிங் போடுறாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் போடுறான், மீடியம் பேஸ் போடுறான்னா ஓகே, அவன் ஸ்பின்னு போடுறான், மீடியம் ஸ்பின்னு போடுறான், ரொம்ப ஸ்லோவாக ஸ்பின் போடுறான், அதுலேயே ஸ்லோ பால் போடுறேன், ஃபாஸ்ட்லேயே ஸ்லோ பால் போடுறான், மீடியம் பேஸ் போடுறான்னா சூப்பர், அவன் வந்து சூப்பர் கேட்டகரி. சரிங்களா? அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்க கஷ்டம். அவங்க வந்து திறமையானவங்க, அது அவங்க பேசுகிறதுலையுமே, அவங்க சொல்கிறதுலையுமே, அவங்க மெசேஜ் அனுப்புறதுலையுமே நிறைய கற்றுக்கலாம். சரிங்களா? தெரியாமல் தெரிஞ்சுங்க, தேவையில்லாமல் சொன்னாங்கன்னா ஏமாறாதீங்க, அதுக்குன்னு சொல்கிறேன்.